தொலைபேசி மூலமாக 2 நாளா நீங்க எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டீங்க. ஆனா இந்த மாதிரி பைக் வேணும். குறிப்பாக விகடன் நிறுவனம் நடத்தி இருக்கக்கூடிய அம்பேத்கர் ஐயா புத்தக வெளியீடு, அவரை பற்றிய புத்தக வெளியீடு, அதுல நடிகர் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவங்க பங்கேற்றிருக்கிறாங்க. அதில் நிறைய பேசி இருக்கிறாங்க. அதை பற்றி உங்க கருத்து. ஸோ தனித்தனியாக பேசுவதை விட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களிடம் பேச வேண்டும் என்பதற்காகவும் அழைத்திருந்தோம். நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்கண்ணா. அதாவது விகடன் நிறுவனத்தை பொறுத்தவரை ஒரு பாரம்பரியமான ஒரு நிறுவனம், தமிழகத்துல நீண்ட நெடிய காலமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனம். இந்த மேடையில யார் வந்தாங்க, எப்படிப்பட்ட மனிதர்கள் பேசினாங்க என்பதுல நம்ம கவனம் செலுத்த வேண்டிய நேரம். குறிப்பாக மேடையில முக்கிய விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய நபர் ஆனந்த் தெல் தும்படே அப்படிங்கிற நபர் முக்கிய விருந்தினராக விகடன் நிறுவனம் அவர்களை அழைத்திருந்தார். பாரத் ரத்னா ஐயா அம்பேத்கர் அவர்களுடைய பேத்திய திருமணம் செய்திருக்கக்கூடியவர் ஆனந்த் தெல் தும்படே. ஆனா நிறைய நம்முடைய தமிழக மக்களுக்கு ஆனந்த் தெல் தும்படே அவர்கள் யாருன்னே தெரியாதுங்க. அம்பேத்கர் ஐயா அவருடைய பேத்தி அவர் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அவர் ஒரு அர்பன் நக்சல். அவருடைய தம்பி மிலிந்த் தெல் தும்படே 2021 கத்திரோச்சுரலி ஃபாரஸ்டுக்குள்ள நடந்த என்கவுண்டர்ல 22 நக்சல் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அவருடைய தம்பி மிலிந்த் தெல் தும்படே அவர்களும் கூட சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த பீமா கொரகேன் அந்த கேஸ் என்ன இருக்கோ, ஜனவரி 1, 2018 பூனே பக்கத்துல அந்த பீமா கொரகேன் அந்த பெரிய ரயட் நடந்து ஏகப்பட்ட மக்கள் இறந்து அது ஒரு பெரிய கலவர பிரச்சனையாக மாறி நக்சல் ஸ்பான்சர் பண்ண அந்த வயலன்ஸ்ல கைது செய்யப்பட்டதுல முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் இந்த ஆனந்த் தெல் தும்படே. என்ஐஏ வழக்கு பதிவு செய்து அது கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ல பெயில் கிடைக்காம கடைசியில சுப்ரீம் கோர்ட்ல பெயில் கிடைத்து அவருடைய தம்பி மிலிந்த் தெல் தும்படே அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், என்னுடைய அண்ணனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகித்தான் நான் நக்சல் ஐடியாலஜிக்கு போனேன் அப்படின்னு. குறிப்பாக ஆனந்த் தெல் தும்படே உன்னுடைய தம்பி மிலிந்த் தெல் தும்படே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் சிபிஐஎம் அந்த இயக்கத்தினுடைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர். இவர்களுக்கு விகடன் ஒரு மேடை கொடுத்து பேச வேண்டும் என்று தமிழகத்துக்கு வளர்ச்சிருக்கு. ஏன்னா தமிழகத்தின் நக்சல் எல்லாம் கொண்டு வந்துடலாம்னு ஐடியா பண்றாங்களான்னு தெரியல. அடுத்தது ஒரு பெரிய லாட்டரி அதிபர், இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நபர், அவருடைய மருமகன். இத்தனை காலமாக திமுகவில் சபரீஷன் அவர்களுக்கு நெருக்கம். 2019 2024 வரை அந்த நிகழ்ச்சியை நடத்தின வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு விசிகே கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். 509 கோடி ரூபாய் அவருடைய மாமனாருடைய பணம் எலக்ட்ரோல் பாண்ட் மூலமா டிஎம்கே கொடுத்தவர். பாருங்க, எல்லாம் கொடுமையை பாருங்க. இவங்க லெக்சர்லாம் மக்கள் கேட்க வேண்டியதா இருக்கு, டிவியில பார்க்க வேண்டியதா இருக்கு. அவருடைய மாமனார் லாட்டரி நடத்தக்கூடியவருடைய பணம் 509 கோடி ரூபாய் திமுகவுக்கு போச்சு. அந்த நேரத்துல சபரீஷனோட இருக்கிறாங்க. 2021 எலெக்ஷனை நடத்துறாங்க. அதன் பிறகு இன்னைக்கு விசிகே கட்சியினுடைய மெயின் ஃபண்டர் அவங்க புத்தகத்தை வெளியிடுறாங்க. அவர்களுக்கும் விகடன் ஒரு மேடை கொடுக்குறாங்க. அந்த வெளியிட்டது மட்டும் இல்ல, அதுல அரசியல் கருத்துக்களை பேசுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் தாக்கி பேசுறாங்க. இது இரண்டாவது. நீதியரசர் சந்துரு அவங்களை பத்தி நான் பேச விரும்பல. அண்ணன் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாங்க, அந்த கருத்துக்கு நான் பதில் சொல்றேன். சோ அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை வெளியிடுறதுக்கு இந்தியால உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா? அந்த புத்தகத்தை தொகுக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலையா? விஜய் அண்ணா அவர்கள் வாங்கட்டும், பேசட்டும், அவருடைய கருத்தெல்லாம் சொல்லட்டும். அரசியலுக்கு புதுசா வந்திருக்கிறாங்க, அவருடைய கருத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை. மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, சரி என்ன பேசுறீங்க, அம்பேத்கர் ஐயாவை பற்றி உங்க பார்வை என்ன? விஜய் அவர்கள் பேசுவதற்கு முழு தகுதி உரிமை இருக்கு, கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பேசு. எனக்கு இது போன்ற ஒரு முக்கியமான மேடையில யாரு வேண்டுமானாலும் பணம் இருந்தா நானும் ஒரு புத்தகத்தை தொகுக்கலாம். என்னுடைய மாமனார் லாட்டரி அதிபரா இருந்தா நானும் ஒரு 10 பேருக்கு கூப்பிட்டு 100 எஸ்ஏ எழுத சொல்லி ஒரு புத்தகத்தை பிரிண்ட் அடிச்சு நானும் மேடைக்கு போலாம், நாம ரிலீஸ் பண்ணலாம். அதனால் தமிழகத்தினுடைய அரசியல் போக்கு எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர். இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன், ஒரு காரணம் சொல்லி போயிட்டார். ஆனா அவருடைய துணை பொதுச் செயலர் போயிருக்காருன்னா கட்சி அண்ணன் திருமாவளவன் அவர் கையில் இருக்கா, இல்ல துணை பொதுச் செயலர் கையில் இருக்கா? இந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தலைவரா இருக்கக்கூடிய கட்சியை பற்றி பேசிய பிறகு கூட ஒரே கட்சியில துணை பொதுச் செயலாளரும் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்கிறாங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கட்டுப்பாட்டுல இல்லை. இந்த கட்சி அந்த லாட்டரி விற்பனை செய்யக்கூடியவருடைய மருமகனுடைய கையில தான் அந்த கட்சி இருக்கு. தெல்ல தெளிவு அரசியல் தெரியக்கூடிய எல்லோருக்கும் தெரியும்.
உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை, ஆளும் கட்சியை, உங்க கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான நபர் மேடையின் மீது விமர்சனம் செய்கிறாரு, அவர் மீது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் அந்த கட்சியினுடைய மெயின் பண்ற கை வைக்க திருமாவளவன் தயாரா இல்லை. இது தமிழகத்துல குறிப்பாக திமுக தலைமையில் இருக்க கூட்டணி எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுது. திமுக கூட்டணி எப்படி இருக்கு? எல்லாரும் பவர்ல இருக்கிறனால ஒட்டி இருக்கிறாங்க, பணங்காசுக்காக ஒட்டி இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை இது எழுப்புகிறது. எதையும் தமிழகத்தினுடைய அரசியலை கவனிக்கக்கூடியவர்கள், தமிழகத்தினுடைய மக்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை தொகுக்கறக்கு ஆள் இல்லையா? அந்த புத்தகத்துக்கு ஆனந்த் தெலும்படி அவர் தான் கிடைச்சாரா? அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள், பேச்சுக்கள், பீமே கொரகான்ல அவருடைய ஸ்பீச் டிசம்பர் 31, 2017 பேசின ஸ்பீச்சுக்கு அடுத்த நாள் கலவரம், ஜனவரி 1, 2018. அவருடைய சொந்த தம்பி கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மாவோயிஸ்ட் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் 22 நக்சலோடு சுட்டுக் கொல்லப்படுகின்றார். அது நீங்க சொல்லலாம், ஐயோ பிஜேபி ஆட்சி மகாராஷ்டிரா கொண்டீங்க, அது காங்கிரஸ் ஆட்சிங்க, எங்க ஆட்சி இல்லைங்க. 2021 நவம்பர்ல அது உத்தவ் தாக்கரே அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள், காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி, சுட்டு கொண்டுட்டாங்க. இதையெல்லாம் தமிழகத்தினுடைய மக்கள் உத்து கவனிக்கணும். அதுதாங்க நான் காலையில 6ஆம் தேதி அன்னைக்கு பேசினேன். அம்பேத்கர் ஐயாவை வைத்து எந்த அளவுக்கு அரசியல் வியாபாரம் தமிழகத்தில் நடைபெறுவது என்பதற்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு உதாரணம். அண்ணன் விஜய் அவர்கள் நான் அன்போடு வரவேற்கிறேன். மணிப்பூர், விஜய் அவர்கள் மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரோடு மணிப்பூர் செல்வதற்கு நான் தயார். மணிப்பூர் ஃபுல்லா சுத்தி காட்டுவதற்கு நான் தயார். ஏன்னா விஜய் அண்ணன் இப்ப அரசியல்ல, பொது அரசியல்ல என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு பேசிக் காமன் சென்ஸை வளர்த்திக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா ஒரு சினிமா நடிகரா உச்சத்தில் இருந்துட்டாங்க, பெரிய ஒரு நடிகர், எல்லோருக்கும் பிரித்த ஒரு நடிகர். அரசியல் கருத்து சொல்லும் பொழுது ஜியோ பாலிடிக்ஸ் இம்ப்ளிகேஷன் என்ன, மணிப்பூர் என்ன, என்ன பிரச்சனை, அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பிரச்சனை என்ன, மியான்மர்ல இருந்து யார் உள்ள வர்றா, இந்த ட்ரக் ட்ரையாங்கிள்னு திரும்ப திரும்ப சொல்றோம் என்ன, மணிப்பூர்ல எந்த ஆட்சி காலத்துல பிரச்சனை அதிகமாக இருந்தது, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எத்தனை பேர் இறந்தாங்க, 10 ஆண்டு காலம் பிஜேபி ஆட்சி காலத்துல எத்தனை பேர் இறந்திருக்காங்க, இந்த பிரச்சனை ஏன் உருவாச்சு, எங்களுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க முதலமைச்சருடைய இல்லத்தை கொளுத்தும் போதும் கூட அங்க இருக்கக்கூடிய போலீஸ் துப்பாக்கி எடுத்து சொல்லிங்க, அது துப்பாக்கி தீர்வு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சருடைய வீடு கொளுத்தப்படுகிறது, அமைச்சர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது, கட்சி நபர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது, சூறையாடப்படுகிறது. அதற்கு நாம் எல்லாம் உடனே ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் மணிப்பூர் ஃபுல்லா மறுபடியும் ரீஎக்ஸ்டெண்ட் பண்ணி, அதற்குத்தான் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அம்மனமாக நடந்தார்களா மணிப்பூர்ல ஒரு காலத்திலேங்க காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது. உடைகள் இல்லாம எனக்கு ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் எங்க ஊருக்கே வரக்கூடாதுன்னு நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள் உடை இல்லாம நடந்து போனாங்க. அதே மணிப்பூரை திரும்ப கொண்டு வரணுமா? ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட கொண்டு வந்து அப்படியே ஒரே நாள்ல ஷூட்டிங் ஆர்டர் கொண்டு வந்து எல்லாத்தையும் சுட்டு தூக்கி போடுங்க. அதிலிருந்துதான் பாரதிய ஜனதா கட்சி மணிப்பூரை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஆசை. காரணம், புதுசா அரசியலுக்கு வந்திருக்காங்க, சில விஷயங்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு மணிப்பூரை பொறுத்தவரை, மணிப்பூர் பாருங்க மணிப்பூர் பாருங்க என்ன சொல்றாங்க, மணிப்பூரை பொறுத்தவரை இன்னைக்கு வடகிழக்கு அந்த பகுதி மட்டும் நல்லா விஜய் அண்ணன் கேட்டுக்கணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு 2015 திருப்புரால ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டுடைய டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிபிகேஷனை நம்ம வாபஸ் எடுத்துக்கிட்டோம். திருப்புரா மக்கள் நிம்மதியா இருக்கலாம். 2018 மெகாலயால ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டுடைய டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிபிகேஷனை வாபஸ் எடுத்துட்டோம், அந்த மக்கள் நிம்மதியா இருக்கலாம். அசாம்ல 2014 இருந்து மோடி அவர்கள் வந்த பிறகு 23 மாவட்டத்துல ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டை வாபஸ் எடுத்து இன்னைக்கு ஒரே ஒரு மாவட்டம் அசாம்ல மட்டும்தான் ஏஎஃப்எஸ்பி இருக்கு. அதை தாண்டி மணிப்பூர்ல 2004 இருந்து டிஸ்டர்ப்ட் ஏரியா டிக்ளரேஷன். ஆர்மி யார் வீட்டுக்கு வேணாலும் வரலாம், யாரை வேணாலும் சர்ச் பண்ணலாம், எந்த கணவனை வேணாலும் எப்ப வேணாலும் தூக்கிட்டு போலாம், காவல்துறையில போய் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. 2004 இருந்து இருந்தத 1/4/2022 மணிப்பூர்ல அதை வெறும் 15 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள சுருக்கி அதையும் மத்திய அரசு வாபஸ் வாங்கியிருக்காங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் வடகிழக்குல தாய்மார்கள் நிர்வாணமாக அந்த கோரமான காட்சியை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை, நிர்வாணமாக நடந்து போனாங்க. எங்க மாநிலத்துல ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் கொண்டு வராது. அருணாச்சல் பிரதேஷ்ல இன்னைக்கு 3 மாவட்டத்துல 16 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துச்சு, 9 தாலுகா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அது இன்னைக்கு
2 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள அருணாச்சல் பிரதேசம் சுருங்கி இருக்கிறது. நாகாலாந்துல 1995 இருந்த டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிபிகேஷனை முற்றிலும் எடுத்திருக்கின்றோம். அதே மாதிரி விஜய் அண்ணனுக்கு இன்னொரு அன்பான என்னுடைய அறிவுரையும் கூட. இல்ல பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கிறாங்க, இந்துத்துவ கட்சி, இந்து கட்சி, தமிழ்நாட்டில் அப்படியே பிஜேபி ஹிந்து கட்சின்னு சொல்லிட்டோம்னா அப்படியே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஒன்னாயிருவாங்க, வாக்கரசியல் நன்றாக இருக்கும். கோவால 25% கிறிஸ்தவர்கள், 8% இஸ்லாமியர்கள் 3வது முறை ஆட்சியில் இருக்கின்றோம். மணிப்பூர் 53% மீத்தி டிரைபு, 16% குக்கி டிரைபு, அதுல 2017 இருந்து ஆட்சியில் இருக்கின்றோம். மேகாலயா 74% கிறிஸ்தவர்கள், 4% இஸ்லாமியர்கள். அதுல உங்களுக்கு தெரியும், இத்தனை காலமாக 2018 இருந்து ஆட்சியில் இருந்தோம். இன்னைக்கு ஆட்சியில் இல்ல, கூட்டணியில் அன்னைக்கு 2 சீட்ல. மிசோராம்ல 2018 என்டி அலையன்ஸ் ஜெயிச்சது. கிறிஸ்டியன்ஸ் 87% இருக்கிறாங்க. இண்டி அலையன்ஸ் எல்லாம் அங்க பிக்சர்லயே கிடையாது. நாகாலாந்து கிறிஸ்டியன்ஸ் 87.9% இருக்கிறாங்க. 2018 இருந்து எங்களுடைய கூட்டணி ஆட்சி இருக்கு. அதுல 18 எம்எல்ஏ பிஜேபி கையில் இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டில் யாராவது ஒரு கட்டுக்கதை கிளப்பறதுக்கு கிளம்பி இருந்தாங்களோ அவருக்கு அன்பான வேண்டுகோள், தமிழகத்திலும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள், வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்தியா முழுவதும் நடக்குதுங்க, தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு இல்லை. அதனால அந்த பொய்களை ஓரளவுக்கு தான் அரசியல்வாதிகள் பேச முடியும். பிஜேபி இந்துத்துவ கட்சி அப்படியே ஒதுக்கி விட்டு இந்த மாதிரி அரசியல் பண்ணுவோம். அண்ணன் திருமாவளவன் சொல்றாங்க, இந்தியா ஃபுல்லா தலித் சமுதாயம், பட்டியலின சகோதர சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியாமா, தமிழ்நாட்டுல மட்டும் அண்ணன் திருமாவளவன் அவங்க இருக்கிறனால நம்ம கிட்ட வரலையா? அப்ப இந்தியா முழுவதும் வர்றாங்கன்னா திருமாவளவன் கர்நாடகாவே பிரச்சாரம் பண்றாரு. நான் கர்நாடகாவில் திருமாவளவனை பார்த்திருக்கேன், ரோட்ல பேசியிருக்கேன். திருமாவளவனே மகாராஷ்டிரா பிரச்சாரத்துக்கு போறாங்க. தமிழ்நாட்டிலே எத்தனை காலத்திற்கு ஏமாற்றி வைத்திருப்பீர்கள்? அதுவும் உடையத்தான் போகுது. பாரதிய ஜனதா கட்சியில பட்டியலின சகோதர சகோதரிகள் பெருமளவுல வந்து கொண்டே இருக்கின்றார். பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க, மத்திய அமைச்சர்களா இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனால அண்ணன் பேசலாம். இந்தியா முழுசும் வந்துட்டாங்கன்னு அண்ணன் திருமாவளவன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. 2026 தமிழகத்திலும் சேர்ந்து முழுமையாக வந்து விட்டார்கள் சொல்லுவீங்க. அதற்காக மிச்சம் இருக்கக்கூடிய நன்றி உங்களுக்காக பத்திரமா வச்சுக்கிறேன். அது 2026 மாநில தேர்தல் முடிந்த பிறகு திருமாவளவனுக்கு அந்த நன்றி மிச்சத்தை நான் சொல்லி. ஆனால் இன்று நடந்திருப்பது புத்தக வெளியீட்டு விழா இல்லைங்க. தமிழகத்துல தயவு செஞ்சு இந்த நக்சல் விதமான அரசியலை கொண்டு வந்துடாது. இந்த பீமா கொரகன் வயலன்ஸ்ல மிக முக்கியமான பேச்சு, அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு திரும்ப உரிமை கிடைக்க வேண்டும் என்றால் மொத்தமாக கொளுத்தித்தான் அது கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கும் தயார் அப்படிங்கிறார். அதுல மிக முக்கியமாக அவங்க நடத்தக்கூடிய பத்திரிகையில் எழுதுறாங்க, if there is exploitation there should be rebellion, and if there is no rebellion then it is better than the city burns to ashes before sunrise. இந்த பேச்செல்லாம் மேடையில பேசப்பட்ட பேச்சுக்கள் அடுத்த நாள் நடந்தது. அதனால தயவு செய்து அன்பான வேண்டுகோள் பத்திரிகை நண்பர்களுக்கு, நம்ம இஷ்யூ போடுற எல்லா நண்பர்கள் அண்ணே இதை பற்றி கருத்து இல்லைங்க, மேடையில யார் இருந்தா எது கருத்து சொல்லுங்க. லாட்டரி அதிபருடைய மருமகனை பத்தி கருத்து சொல்ற அளவுக்கு இந்த கட்சி தரம் தாழ்ந்து சென்று விட்டதா? காந்தியவாதியா? ஒரு தலித் குடும்பத்துல பிறந்து ஒரு எழுச்சி ஏற்படுத்தணும் வந்திருக்கிறாங்களா? பறவைகள் பறக்க பறக்க எச்சத்தை கீழே போடுவது போல அரசியல்வாதிகள் சில பேர் கட்சி மாறுறாங்க. அதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கருத்தை சொல்லி எங்களுடைய தரத்தை நாங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டுமா? 2021 தேர்தலுக்கு சபரீஷனோடு 509 கோடி ரூபாய் மாமனாரனுடைய பணம். மன்னராட்சி அன்னைக்கு சொல்றீங்களே, மன்னராட்சியை கொண்டு வந்தது யார்? மன்னராட்சிக்கு உறுதுணையாக இருந்தது யார்? விசிகே கட்சியில சேர்ந்து துணை பொதுச் செயலரோட பதவி வாங்கிய வாழ்த்து முதல்ல யார்கிட்ட வாங்கினீங்க? சால்னை அடுத்தால வாழ்த்து வாங்கினீங்க. ரெண்டே சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுக்கலையா? ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டை பிரிப்பதற்கு சதியா இது? திமுகவுக்கு எதிராக தமிழகத்தில் எவ்வளவு ஓட்டு இருக்கு தம்பி, நீங்க அப்படியே அந்த பக்கம் போய் அந்த கட்சிக்கு போற மாதிரி போங்க. திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் ஓட்ட 3ஆ பிரிப்போம். அதற்காக இது திமுக நடத்துற சதியா? அந்த லாட்டரி அதிபருடைய மருமகனை வெளியனுப்பிச்சு கட்சி தாவி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி ஓட்ட பிரியும். இதையெல்லாம் தமிழக மக்கள் பார்க்கத்தான் போறாங்க. எதற்காக நான் இவ்வளவு ஓப்பனா பேசுறேன்னாங்க, மக்களுக்கு தெரியணும் ஆனந்த் தெல்தும்படை யாருன்னு தெரியும், பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும், எதற்காக 4 வருஷம் ஜெயிலில் இருந்தாருன்னு தெரியும், அவர் தம்பி யாருன்னு தெரியும். ஆனால் விகடன் நிறுவனத்திற்கு அன்பான வேண்டுகோள், 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நேஷனல் செக்யூரிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாது. சந்திரோயாவை கூப்பிடுங்க, வெளியிடுங்க, விஜயா வாங்க சொல்லுங்க. யார் புத்தகத்தை வெளியிடுவதற்கு தொகுப்பதற்கு எவ்வளவு பெரிய நிறுவனங்கள், தொகுப்பதற்கு எத்தனை பேர் தமிழகத்தில் அம்பேத்கர் ஐயா அவருடைய கொள்கைகளை பின்பற்றவங்க எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு வெளியிடுங்க. அதனால் பெரிய விழாவாக நடத்தி அல்ல கான்ட்ரோவர்சியலா பேசி
அதில் 2 கருத்துக்கள் ஏற்று 2 பேர்த்துக்கு திரிக்கிறத பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம், மிக வன்மையாக. தயவு செஞ்சு மணிப்பூரை பத்தி யாராச்சும் பேசுறீங்கன்னா, நான் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அண்ணன் விஜயாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர், நீங்க மணிப்பூர் வர அன்னைக்கு நான் வர்றேன். நான் மணிப்பூர் கூட்டிட்டு பாரதிய ஜனதா கட்சி உங்களை அழைத்து செல்லும். மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்தை பார்க்கணும் நான் கூட்டிட்டு போறோம், பார்ப்போம். கலவரம் யார் வந்தது? பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கிய கலவரமா இது? மியான்மர்ல இருந்து யாரை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க? சைனா மியான்மருக்கு ஏன் உதவி செய்யறான்? ஜியோ பாலிடிக்ஸ் அங்க என்ன நடக்குதுங்க? மணிப்பூர்ல எவ்வளவு ட்ரக் சீசர் நடந்திருக்கு என்டிஏ ஆட்சிக்கு பிறகு பாரு. காங்கிரஸுடைய மொத்த 10 ஆண்டு கால ஆட்சியில, காங்கிரஸுடைய மொத்த 10 ஆண்டு கால ஆட்சியில 2004 இருந்து 14 வரை வடகிழக்குல மொத்தமா ட்ரக்ஸ், எல்லா மலையிலையும் ட்ரக்ஸ், எல்லா மலையில விளைவிக்கிறாங்க. அதை நம்ம கோல்டன் ட்ரையாங்கிள் சொல்றோம். அந்த ஏரியா காங்கிரஸ் ஆட்சியில மொத்தமா 768 கோடி ரூபாய் ட்ரக்ஸ் சீஸ் பண்ணி 2006 இருந்து 13. நம்முடைய ஆட்சியில 21,000 கோடி ரூபாய் ட்ரக்ஸ் சீஸ் பண்ணிருக்கோம். நடக்கிறது என்ன? ட்ரக்ஸுக்காக பிரச்சனை. மலை மேல விளைவிக்கிறவங்க இந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறாங்க, பத்தி எரியுது, அட்டாக் நடத்துறாங்க. அது கிறிஸ்டியன் வெர்சஸ் ஹிந்துவா மாறுது, ட்ரைபலா மாறுது. அதனால தயவு செஞ்சு விகடன் போன்ற மேடையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் கருத்துக்களை, எதிர்கருத்துக்களை பேசுவதையும் நாங்க வன்மை கட்டிக்கிறோம். அது புத்தகம் தான் நீங்க நடத்துறீங்க. நீங்க காமன் நியூட்ரல் ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே நீங்க பத்திரிகையில் எழுதுங்க, விமர்சனம் பண்ணுங்க, அதை ஏத்துக்கிறோம். உங்க மேடையில் எதுக்காக ஆசிரியர் உட்கார்ந்து இருக்கணும்? வர்ற போற பேச்சாளர்ல சும்மா பாரதிய ஜனதா கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், நார்த் வெஸ்ட் சவுத் பண்ணுவோம், இது ஓட்டு கொடுக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா எதற்காக விகடனுடைய ஆசிரியரோ பப்ளிஷரோ பதிப்பாசிரியர் எதுக்கு மேடை மேல உட்கார்ந்து? அதனால் தமிழகத்தினுடைய மக்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் சொல்லிக் கொள்வது, தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அரசியல் நமக்கு வேண்டாம். ஆமாம், ஜாதி பிரச்சனை இருக்கு, எல்லாம் சேர்ந்துதான் சரி பண்ணணும். ஆக்கப்பூர்வமான முறையில ஜனநாயகத்துல தான் சரி பண்ணுமோ தவிர, துப்பாக்கி ஏந்தியவர்கள் மேடையிலே வந்து பேசி நமக்கு அறிவுரை சொல்லும் அளவுக்கு தமிழகம் தரம் தாழ்ந்து போகும். மன்னராட்சிங்கிறாங்க. நான் தொடர்ந்து சொல்வது இதுதான். தமிழகத்தில் நடப்பது ஒரு குடும்ப ஆட்சி. ஒரு லெவலுக்கு மேல குடும்ப ஆட்சி பார்த்தீங்கன்னா வெளியிருந்து பார்ப்பதற்கு ஒரே குடும்பம் திரும்ப திரும்ப வந்தா இது போன்ற விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். ஆனா மன்னராட்சி நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லை. மக்கள் ஓட்டு போடுறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க. முதலமைச்சருடைய விருப்பம் யார் துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பது முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் இருக்கு, ஆக்குறாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் நடப்பது குடும்ப ஆட்சி. அதை எடுப்பதற்கான முழு வேலையும் பாரதிய ஜனதா கட்சியில் இறங்கி இருக்கின்றோம், கீழே இருப்போம், முழுமையாக நாங்கள் பாடுபடுவோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இதை முதல் விஷயமாக பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லணும்.